Hello students, viewers and respectable people to my channel. So right students and viewers, we are in 12th biogeology 6th lesson name is evolution. In this lesson, today's section, I would like to teach about molecular evidences. Come to the interactive part. So our important heading is molecular evidences. So in Tamil, மூலக்கூறு சான்றுகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். மூலக்கூறு சான்றுகள் சொல்லுவோம். Here மாலிகுலார் எவல்யூஷன் மூலக்கூறு பரிணாமம் என்பது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாலிகுலார் எவல்யூஷன் மூலக்கூறு பரிணாமம் என்பது இஸ் த ப்ராசஸ், இது ஒரு செயல்பாடு அப்படின்னு என்னென்னா, ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சஸ் இன் சீக்வன்ஸ், வரிசையில் மாற்றம் ஏற்படுகிறது. சேஞ்சஸ் இன் சீக்வன்ஸ் காம்போசிஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் சஸ் எஸ் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன் அக்ராஸ் ஜென்ரேஷன். தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த தலைமுறைகளில், ஜென்ரேஷன் அக்ராஸ் ஜென்ரேஷன், அடுத்தடுத்த ஜென்ரேஷனாக தலைமுறை, அடுத்தடுத்த தலைமுறைகளில் டிஎன்ஏவிலையோ ஆர்என்ஏவிலையோ புரோட்டீன்லேயோ இந்த 3 மாலிகுல்ஸில் காணப்படக்கூடிய காம்போசிஷன், அந்த அமைப்புகளில், அதாவது அதை குறிப்பிட்டு சொல்ல என்ன சொல்லலான்னு பார்த்தோன்னா வரிசை அமைப்புன்னு சொல்லலாம். சீக்வன்ஸ் ஆஃப் காம்போசிஷனை வரிசை அமைப்புகளில், டிஎன்ஏ ஆர்என்ஏ புரோட்டீனில் அடுத்தடுத்த தலைமுறையில் சீக்வன்ஸ் காம்போசிஷன், அதாவது வரிசை அமைப்புகளில் மாற்றம் ஏற்படுவதை குறிப்பதே இந்த மாலிகுலார் எவல்யூஷன். சரிங்களா? அதாவது மூலக்கூறு பரிணாமம் என்கிறோம். ஒன்ஸ் அகைன் ரிப்பீட்டட், மாலிகுலார் எவல்யூஷன் இஸ் தி ப்ராசஸ். மூலக்கூறு பரிணாமம் என்பது ஒரு செயல்பாடு. இது என்ன சொல்லுதுன்னா, சேஞ்சஸ் இன் த சீக்வன்ஸ் காம்போசிஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். சரிங்களா? சீக்வன்ஸ்னால் வரிசை, மாலிகுல்ஸ்னால் மூலக்கூறு, மூலக்கூறுகளின் வரிசை அமைப்பில் மாற்றம் ஏற்படுதல். எந்தெந்த மூலக்கூறு? டிஎன்ஏ ஆர்என்ஏ புரோட்டீன். டிஎன்ஏ ஆர்என்ஏ புரோட்டீனில் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் காம்போசிஷன் வரிசை அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவதை, அதாவது அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுவதை மாலிகுலார் எவிடன்ஸ் சுட்டி காட்டுது, குறிக்குதுங்கிறாங்க. இட் யூசஸ் இந்த மாலிகுலார் எவிடன்சஸ், அதாவது மாலிகுலார் எவல்யூஷன் இட் யூசஸ் எதை பயன்படுத்தினா, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எவல்யூஷனரி பயாலஜி அண்டு பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மூலக்கூறு பரிணாமம் மாலிகுலார் எவல்யூஷனை விளக்கறக்கு 2 அம்சங்கள் உள்ள வருது. இட் யூசஸ் பிரின்சிபிள்ஸ், சில முக்கியமான கொள்கைகள். யார் வச்சுக்கிற கொள்கை? எவல்யூஷனரி பயாலஜி, அதாவது பரிணாம உயிரியல், பாப்புலேஷன் ஜெனட்டிக், இனக்கூட்ட மரபியல் கோட்பாடுகள்னு சொல்லும். இந்த 2னுடைய கொள்கைகளை தான் இந்த மாலிகுலார் எவல்யூஷன் பயன்படுத்துது. அதனுடைய கொள்கைகளை தான், அதனுடைய பிரின்சிபலை தான் மாலிகுலார் எவல்யூஷன் பயன்படுத்துது. ஸோ மாலிகுலார் எவல்யூஷன் யூசஸ் பிரின்சிபல்ஸ். அந்த மூலக்கூறு மரபியல் என்பது சில கொள்கைகளை பயன்படுத்துது. யாரோட கொள்கை? எவல்யூஷனரி பயாலஜி, பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். சரிங்களா? எவல்யூஷன் பயாலஜினா பரிணாம உயிரியல், பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ், அதாவது இனக்கூட்ட மரபியல் கோட்பாடுகள். ஸோ இவைகளினுடைய அந்த பிரின்சிபல், அந்த பேட்டர்ன், அந்த முறையை பயன்படுத்தி தான் இந்த மூலக்கூறு மரபியல் இயங்குகிறது. ஸோ மூலக்கூறு அமைப்பில் ஏற்படும் மாற்றங்களை விளக்க பரிணாம உயிரியல், இனக்கூட்ட மரபியல் கோட்பாடுகள் பயன்படுகின்றன. So one of the most useful advancement in the development of molecular biology is protein and other molecules that control life process are conserved among species. One of the most useful advancement in the development of molecular biology is, அதாவது உயிரினங்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை கட்டுப்படுத்தும் புரதங்கள் பிற மூலக்கூறுகளை சிற்றினங்களிடையே பாதுகாக்க, சரிங்களா, பாதுகாக்க முடிவது மூலக்கூறு உயிரியல் பிரிவின் பயனுள்ள வளர்ச்சி. சரிங்களா? பயனுள்ள வளர்ச்சி. அட்வான்ஸ்மெண்ட் இன் டெவலப்மெண்ட் அப்படின்னா, ஸோ மாலிகுலர் மூலக்கூறு உயிரியலில்
இந்த பயனுள்ள வளர்ச்சி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல் அட்வான்ஸ்மெண்ட்னா பயனுள்ள வளர்ச்சி. சரிங்களா? மாலிகுலார் பயாலஜியில் மூலக்கூறு உயிரியலில் யூஸ்ஃபுல் அட்வான்ஸ்மெண்ட் இன் டெவலப்மெண்ட், அதாவது பயனுள்ள வளர்ச்சி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ் அண்ட் அதர் மாலிகூல்ஸ் that control லைஃப் ப்ராசஸ். நம்மளுடைய வாழ்க்கை, சரிங்களா, வாழ்க்கை நிகழ்வுகளை, வாழ்வியல் நிகழ்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய, சரிங்களா, பாதுகாக்கக்கூடிய அம்சங்கள் 2: புரோட்டீனும் அதர் மாலிகூல்ஸ், வெவ்வேறு மூலக்கூறுகளும். புரோட்டீனும் அதர் மாலிகூல்ஸ் ரெண்டுமே கண்ட்ரோல் லைஃப் ப்ராசஸ், வாழ்வியல் நிகழ்ச்சிகளை கட்டுப்படுத்துகின்றன. புரதமும் புரோட்டீனும் அதர் மாலிகூல்ஸ், வெவ்வேறு மூலக்கூறுகளும், சரிங்களா, லைஃப் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுது, அதாவது வாழ்க்கை நிகழ்வுகளை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அந்த ஆர் கன்சர்ட் அமாங் த ஸ்பீசியஸ், சரிங்களா. ஸோ அந்த அம்சங்களுடைய அட்வான்ஸ்மெண்ட் இன் டெவலப்மெண்ட், அவைகளுடைய அந்த பாதுகாக்கக்கூடிய அம்சங்களுடைய வளர்ச்சிகளை பற்றி விளக்கக்கூடியதான் ஸோ இதனுடைய முக்கியமான வளர்ச்சி. ஓகே. ஸோ உயிரினங்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை கட்டுப்படுத்தும் புரதங்கள் பிற மூலக்கூறுகளை சிற்றினங்களையே பாதுகாக்க முடிவது மூலக்கூறு உயிரியலுடைய பயனுள்ள வளர்ச்சி. அப்போ மாலிகுலார் பயாலஜியோட முக்கியமான வேலை என்ன? புரோட்டீனையும் மாலிகுல்ஸையும் அந்தந்த உயிரினங்களில் பாதுகாத்தல், ப்ரிசர்வ் பண்ணுறதல், கன்சர்வ் பண்ணுறது தான் இந்த மாலிகுலார் பயாலஜியினுடைய அட்வான்ஸான குரோத். மூலக்கூறு மரபியலினுடைய பயனுள்ள வளர்ச்சிங்கிறது என்னது? புரோட்டீனையும் அதர் மாலிகுல்ஸையும் நம்ம பாடியில், அதாவது வெவ்வேறு ஆர்கானிசனுடைய உடம்புல பாதுகாக்கிறத முக்கிய வேலையாக இந்த மாலிகுலார் பயாலஜியோட முக்கிய ஃபங்க்ஷன். A slight changes that occurs over the time in this conserved molecules. இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட கன்சர்வ்டு மாலிகூல்ஸ்னால் பாதுகாக்கப்பட்ட மூலக்கூறுகள். இவ்வாறு பாதுகாக்கப்பட்ட மூலக்கூறுகள், அதாவது புரோட்டீன்லேயோ அதர் மாலிகுலையோ ஸ்லைட் சேஞ்சஸ்னால் அதாவது என்ன சொல்லுவோம், ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, ஓகே, அந்த மாற்றத்தை நாம் என்ன சொல்லலாம், ஆஃபன் கால்டு மாலிகுலார் கிளாக், மூலக்கூறு கடிகாரம் என்கலாம். சரி, நம்ம பாடியில் வந்து லைஃப் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய புரோட்டீனையும் அதர் மாலிகுல்ஸ்லே, சரிங்களா, ஸ்லைட்டாக சேஞ்சஸ் நடந்ததுன்னா, ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மூலக்கூறு கடிகாரம் என்கிறோம், அதாவது மாலிகுலார் கிளாக் என்கிறோம். புரிஞ்சுங்களா? ஆஃபன் கால்டஸ் அந்த ஸ்லைட் சேஞ்சஸ் வந்து டிஎன்ஏவிலையும் நடக்கலாம், ஆர்என்ஏவிலையும் நடக்கலாம், புரோட்டீன்லையும் நடக்கலாம். இந்த 3 எதில் வேணாலும் நடக்கலாம். டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன், இந்த 3மே லைஃப் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாலிகூல்ஸ். சரிங்களா? ஸோ வாழ்வியல் நிகழ்வுகளை கட்டுப்படுத்தக்கூடியது டிஎன்ஏ, ஆர்என்ஏ, புரோட்டீன். இந்த மாலிகூல்ஸில் ஸ்லைட் சேஞ்சஸ் நடந்ததுன்னா ஸோ தேட் இஸ் கன்சிடர்ட் as வாட், மாலிகுலார் கிளாக் அப்படிங்கிறோம். சரிங்களா? அதாவது மூலக்கூறு கடிகாரம் என்கிறோம். ஸோ molecules that have been used to study evolution. ஓகே. ஸோ எந்தெந்த மாலிகூல்ஸ் வந்து, சரிங்களா, எவல்யூஷனை பற்றி படிக்கிறதுக்கு உதவி புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாலிகூல்ஸ் தட் ஹேவ் பின் யூஸ்டு டு ஸ்டடி எவல்யூஷன், அதாவது பரிணாமத்தை பற்றி படிப்பதற்கு பயன்படக்கூடிய மூலக்கூறுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைட்டோக்ரோம் சி, அதாவது ரெஸ்பிரேட்டரி பாத்வே, சுவாசப்பாதை, அதுக்கு பயன்படக்கூடிய சைட்டோக்ரோம் சி. ஸோ இதை கொண்டு எவல்யூஷனை பற்றி படிக்கலாம். அண்டு ஆர்என்ஏ, அதாவது புரத உற்பத்திக்கு பயன்படக்கூடியது ஆர்என்ஏ. ஸோ சைட்டோக்ரோம் சி, ஆர்என்ஏ, இந்த ரெண்டையும் பயன்படுத்தி யூ கேன் ஏபிள் டு எவால்வேட், ஐடென்டிஃபை தி எவல்யூஷனரி மெக்கானிசம், அதாவது ஸோ பரிணாம அந்த நிகழ்வுகளை கண்டறியலாம். சரிங்களா? அண்டர்ஸ்டுட்? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் ஆக்சுவலி 5 mark question, molecular evidences. ஸோ தேங்க்யூ. கீப் வாட்சிங். டுடே பார்ட் இஸ் ஓவர். Don't skip to watch entire video.